ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம மொபைலில் நிறைய பேர் வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக Operamini ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த Operamini ப்ரௌசர் வந்து நம்ம மொபைலில் வந்து ஓப்பன் பண்ண அப்புறமா ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இருக்காது. ஸோ மேலே உள்ள இந்த டாஸ்க் பாரில் உள்ள ஐக்கன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். பட் நம்மளால் வந்து நம்ம மொபைலில் வந்து Operamini ப்ரௌசரில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடை வந்து எனேபிள் பண்ணுறதுனால வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம மொபைலில் வந்து நம்ம Operamini ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம Operamini ப்ரௌசரில் எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் மோடை வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நான் வந்து என் மொபைலில் வந்து Operamini ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து என் Operamini ப்ரௌசர் வந்து நமக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மேலே பார்ப்ப மாதிரி இருந்துச்சுன்னா ஐக்கான்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ நம்ம எப்படி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த கோனரில் Opera ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து டிசபிளில் இருக்குது. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனேபிள். ஸோ இப்போ பார்ப்போம் வந்துச்சுன்னா இந்த மொபைலில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து Operamini ப்ரௌசர் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. என்னால் வந்து இந்த மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனையுமே யூஸ் பண்ணி வந்து இந்த Operamini ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ திரும்ப நான் வந்து செட்டிங்ஸ் போய்க்கொள்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் அதை வந்து கிளிக் பண்ணால் எனேபிள் வித் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணும்போது இந்த மொபைலில் வந்து ஸ்டேட்டஸ் பாரை மட்டும் பார்க்குற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியலாம். இதை வந்து நம்ம தேவைக்கேற்ப வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீனை வந்து நம்ம இந்த இடத்துல எனேபிள் அப்படின்றத கொடுத்து எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மொபைலில் வந்து Operamini ப்ரௌசரை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ Operamini ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வந்து ஒரு மெத்தட் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.